இடஒதுக்கீட்டை 32% 51% வந்து உயர்த்த சொல்லியிருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்க போகிறது காங்கிரஸ் கட்சிக்கும் சரி, அங்க கர்நாடகா மாநிலத்திற்கும் சரி. ஓபிசிக்கும் வந்து நீங்க வந்து இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணணும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 27% நீங்க ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாநில வாரியாக, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் ஒரே சிஸ்டமேட்டிக்கா இல்லாம மாநில வாரியாக அவர்கள் வந்து உச்சவரம்பை உயர்த்தி கொள்வதற்கு பிஜேபி என்ன சொல்ல போகிறது? சமூகத்தினர் தான் இருக்கிறார்கள், அதனால் தான் அடி நாதத்திலே கை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எதிர்கட்சிகளால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டே வந்து எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சமூக நீதியை நோக்கி காங்கிரஸ் பயணிக்கிறதா? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்து வருகிறாரா எதிர்கட்சி தலைவர் எம்பி ராகுல் காந்தி? இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். தொடர்ந்து உச்ச வரம்பு 50% அந்த இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றத்தில் விதித்திருக்கக்கூடிய இந்த உச்ச வரம்பை உயர்த்த வேண்டும் என்ற இதுவரை காங்கிரஸ் தலைவர்கள் கூறாத ஒரு சமூக நீதி, ஒரு பரந்தப்பட்ட சிந்தனையோடு ஒரு முற்போக்கான ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி தொடர்ந்து பிரச்சாரத்துல செஞ்சுட்டு வர்றாரு. மக்களை வந்து சமூக நீதி பால் வந்து அணி திரள்றதன் பார்க்க முடியுது. வெறுப்பு பிரச்சாரத்திற்கு, வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக நேராக சமூக நீதி அரசியல், அன்பை விதிக்க வேண்டும் என்ற ஒரு அந்த ராகுல் காந்தியினுடைய அந்த பிரச்சாரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கர்நாடகா மாநிலத்துல வந்து ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுத்திருந்தாங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய என்ன பரிந்துரைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உச்ச வரம்பை வந்து உயர்த்த சொல்லியிருக்கு. ஓபிசி ரிசர்வேஷன், அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை 32% 51% வந்து உயர்த்த சொல்லியிருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்க போகிறது காங்கிரஸ் கட்சிக்கும் சரி, அங்க கர்நாடகா மாநிலத்திற்கும் சரி. அங்க ஆளக்கூடிய சித்தாராமையா அவர்கள் வந்து தற்போது வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அந்த உச்சவரம்பை உயர்த்தி சாதிவாரி கணக்கெடுப்பு என்னென்னவெல்லாம் பரிந்துரைத்ததோ கிட்டத்தட்ட ஓபிசி ரிசர்வேஷன் மட்டுமே 51%, தென் எஸ்சி எஸ்டியினுடைய ரிசர்வேஷன், இடபிள்யூஎஸ் இவை எல்லாம் வந்து சேர்த்து கிட்டத்தட்ட 85% வந்து உயர்த்த போவதாகவும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்க போது. வாங்க என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க. அதன்படி 70% ஆஃப் பீப்புள் வந்து ஓபிசியினுடைய மக்களாக இருக்கிறார்கள் என்று வந்து அந்த புள்ளி விவரங்கள் கூறுவதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் வந்து அவங்க கிளாஸா வந்து கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவரை இருந்த ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேட்டகரி 1 வந்து 4%, கேட்டகரி 2A அதுக்கு வந்து 15%, கேட்டகரி 2Bக்கு வந்து 4%, கேட்டகரி 3A வந்து 4%, அதே போல் கேட்டகரி 3B வந்து 5%ங்கிற மாதிரி இருந்தது. ஷெட்யூல் கேஸ்டுக்கு மொத்தம் 17.15 அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்து 6.95 அப்படிங்கிற அந்த கேட்டகரி அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த இப்போது வந்து என்ன மாற்றத்துக்கு வந்து அவங்க கொண்டு வர போறாங்க, என்ன வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கிளாசிபிகேஷனை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. கேட்டகரி 1A 6%, 1B 12%, கேட்டகரி 2A 10%, கேட்டகரி 2B 8%, கேட்டகரி 3A 7%, கேட்டகரி 3B 8%. அதாவது 1, 2A, 2B, 3A, 3B அப்படிங்கிற மாதிரி இருந்தது வந்து இப்போ 1A 1Bன்னு ஆக்கியிருக்காங்க, 2A 2B ஆகியிருக்காங்க, 3A 3Bன்னு சொல்லி அந்த கிளாஸை வந்து விரிவுபடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 51% வந்து வருது. தென் இஸ்லாமியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடு 4% இருக்கிறது இல்லையா, அவங்களுக்கு எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் வந்து அந்த இஸ்லாமிய சமூகங்களுக்கு மட்டும் 4% கொடுக்குறாங்க. அதை வந்து 8% ஆக போறோம் அப்படிங்கிறது மாதிரியும் வந்து இந்த தகவல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக காங்கிரஸ் கட்சிக்கும் சரி,
இந்த இந்திய ஜனநாயகத்திற்கும் சரி நம்ம இருக்க போறத பார்க்க போகிறோம். இவைகளுக்கு எல்லாம் முன்மாதிரியாக இந்த தமிழக மண் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த 1991ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய தமிழகத்தின் தான் முதன்முறையாக தமிழக மாநிலத்தில் மட்டும்தான் தற்போது அமலில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீட்டை 50% மேல் உயர்த்துவதற்கு வரம்பை ஒரு விதித்திருக்கிறது. அந்த 50%க்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வரம்பை விதித்திருக்கிறது. அந்த வரம்பையும் தாண்டி நம்முடைய தமிழகத்தில் மட்டும் 69% இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது. இதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் அதற்கு முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பையும் நாம் உதாசீனப்படுத்திவிட முடியாது. அதை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சமூக நீதியை காக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மத்திய அரசிற்கு அந்த மசோதாவை அனுப்பி 9வது அட்டவணையிலே அதை சேர்த்து அது சட்ட வடிவமாக அது நம்ம கொடுத்து அதை நமக்கு பாதுகாத்தாங்கிறது ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆசிரியர் கி வீரமணி திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அவரும் மிகப்பெரிய பங்காற்றினார் இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு என்னென்ன மாதிரி டிராஃப்ட் செஞ்சு கொடுக்கறதுக்கும் சரி. அதே போல பெரியார் அவர்களுடைய தொண்டராக இருக்கக்கூடிய திரு ஆணைமுத்து ஐயா அவர்களும் இதற்கு பங்காற்றினார் அப்படிங்கிறதே நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். இதை தொடர்ந்து தமிழகத்தை முன்மாதிரியாக வைத்து பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அவர்கள் தங்களுடைய உச்சவரம்பை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஓபிசி மற்றும் எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பின்படி அவர்களுக்கு நாங்கள் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கும் விதமாக 65% உச்சவரம்பை உயர்த்துவோம்னு சொல்லி பீகார் மாநிலத்துல அதை நடைமுறைப்படுத்துறாங்க. பீகார் மாநிலத்தில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு உச்சவரம்பை உயர்த்தி மசோதாக்கள் அனுப்பப்பட்டது மத்திய அரசிற்கு. ஆனால் அங்க பாட்னா நீதிமன்றத்துல எதிரணியினர் அதை கொண்டு எதிரணியினர் அதை எதிர்த்து வழக்கு தொடுத்து இடைக்கால தடை விதித்திருக்கிறது பாட்னா நீதிமன்றம். அதை சேலஞ்ச் பண்ணி தற்போது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது. மறந்து விட வேண்டாம், அவர் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது லாலு பிரசாத் யாதவுடன் கூட்டணி இருந்தபோதுதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அவர்களுடைய தூண்டுதலின் பேர் தான் நடத்தப்பட்டது எனவும் அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த உச்சவரம்பை உயர்த்தப்பட்டு மசோதாவாக அனுப்பப்பட்டது என்றும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போது கூட்டணியில் காங்கிரசும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. கடந்த ஆண்டினுடைய நவம்பர் மாதத்துல மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் நடந்தது பார்க்கிறோம். அப்பவுமே கூட காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியினுடைய ஆட்சி தான் நாங்கள் நடக்குது. நாங்கள் மீண்டும் ஆட்சி வந்தோம் அப்படின்னா நாங்கள் உச்ச வரம்பை நாங்கள் உயர்த்துவதற்கு நாங்கள் மசோதா நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜார்க்கண்ட்ல. ஜார்க்கண்ட்லயும் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில அவங்க உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ 77% இன்க்ளூடிங் இடபிள்யூஎஸ் அவங்க அனுப்புறதை நம்ம பார்க்க முடியும். அவங்களும் இதே கோரிக்கையோடு 9வது அட்டவணையில இதை சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கோடு தான் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியும் ஜார்க்கண்ட்ல அனுப்புறதை பார்க்கிறோம். அதே போல பீகார், அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு, இவைகள் எல்லாம் முன்மாதிரியாக வைத்து தான் கர்நாடகாவிலும் பரிந்துரைத்திருக்கிறது. எப்படி தமிழ்நாடு, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அதே போல நீங்களும் தமிழ்நாடு, அதாவது அந்த மாநிலத்தினோட கர்நாடகா மாநிலத்திற்கு உண்டான அந்த உச்ச வரம்பை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறோம். இந்த ஜார்க்கண்டிலும் சரி பீகார்லயும் சரி இது முற்றிலுமாக எதிர்க்கக்கூடியவர்கள் நிலையில பாரதிய ஜனதாவினர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பாரதிய ஜனதாவினர் இதை முற்றிலுமாக எதிர்க்கிறார்கள். அவர்கள் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து அந்த இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருத்துவ மேற்படிப்பு பிஜி படிப்பு இருக்கு இல்லையா, மருத்துவ மேற்படிப்பிற்கான அந்த கோட்டாவில் அந்த அட்மிஷன்ல இடஒதுக்கீட்டு ஃபாலோ செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி அப்போ இது காங்கிரஸ் பீரியட்ல இருந்தே இருக்கு. அந்த புரிதல் எம்பிபிஎஸ்க்கு பிறகு நம்ம எம்டி மற்ற மேற்படிப்புலாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் அப்போதைய மக்களுக்கு ரொம்ப ஒரு 25 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக மக்களுக்குலாம் ஒன்றும் அது பெருசா அந்த விழிப்புணர்வு தெரியல. ஓபிசி மக்களுக்கே அந்த விழிப்புணர்வு தெரியல.
காங்கிரஸ் ஆட்சியிலிருந்தே இந்த வந்து இது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பிறகு பிஜேபி ஆட்சி வந்த பிறகு கூட அப்பதான் வந்து புரிகிறது, அந்த புரிதல் ஏற்படுகிறது அந்த மக்களுக்கும் சரி. அந்த படிப்பினுடைய தீவிரத்தன்மையை வந்து புரிதலினுடைய விளைவாகத்தான் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து போராடுறாங்க. ஓபிசிக்கும் வந்து நீங்க வந்து இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணணும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 27% நீங்க ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போது வந்து பிஜேபி அரசு வழக்கம் போல மறுக்கிறது. அவர்கள் வந்து நிச்சயமாக இதற்கு வந்து இடஒதுக்கீடு அல்லவா, இடஒதுக்கீடுனாலே வந்து அது எதிரான ஒரு கட்சி தானே பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள். அதற்கு ஏற்றவாறு அவர்களும் மறுக்கிறார்கள். இதை சேலஞ்ச் செய்து உச்சநீதிமன்றத்திற்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, அனைத்து கட்சிகளும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை சேலஞ்ச் பண்ணி போனதை நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து தமிழக மண், ஒரு சமூக நீதிக்கான மண். விபி சிங் அவர்கள், மக்கள் தலைவர் விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை கொண்டு வந்த பொழுது வடமாநிலத்திலே வேறொரு பார்வையாகவும் கலவரமும் வன்முறையும் வந்து மூண்டதை நம்மளால பார்க்க முடியுது. தமிழகத்திலே முற்றிலுமாக அந்நியப்பட்டு அவர் அதற்காக குரல் கொடுத்து மக்களுடைய தலைவர், சமூக நீதிக்கான தலைவர் விபி சிங் என்ற ஒரு பட்டத்தையும் அவரை வந்து நம்ம வந்து தலையில் ஏந்தி கொண்டாடிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த உச்சவரம்பு உயர்த்துவதன் மூலமாக சரியான அவர்களுக்கு உண்டான பிரதிநிதிகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சி இப்போதுதான் வந்து கையில் எடுத்திருக்கிறது. இதற்கு முன்னதாக இதே விபி சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, அதற்கு முன்னதாக ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருந்தபோது இதே மண்டல் கமிஷனுடைய அறிக்கைக்கு எதிராக பல மணி நேரங்கள் நாடாளுமன்றத்திலே ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பேசியதை நம்மளால பார்க்க முடியுது. வரலாற்றுல குறிப்புகள் இருக்கிறது, நாடாளுமன்ற அவை குறிப்பிலே இருக்கிறது. இப்போ சமூக நீதிக்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்நியப்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கார்கே மற்றும் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமைக்கு பிறகு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஜனநாயக பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர்கள் மண்டல் கமிஷனை எதிர்த்தவர்கள் தற்போது உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்கள். நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கடந்த தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்திருந்தார்கள். மகளிருக்கான ஆண்டுதோறும் ஏழை மகளிர்களுக்கு வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதியிலே வந்து அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். ஆகிய இவைகள் எல்லாம் ஒரு சமூக நீதி பார்வையோடு ஒரு காலத்தில் இருந்த காங்கிரஸ் வேறு, இப்போது ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய அல்லது ராகுல் காந்தியால் வந்து பின்னணியிலிருந்து இயக்கப்படக்கூடிய காங்கிரஸ் என்பது முற்றிலுமாக வேறு என்பது இவைகள் தான் வந்து பார்க்க முடியுது. பிஜேபி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது? உச்சவரம்பை உயர்த்துவதில் மாநில வாரியாக, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் ஒரே சிஸ்டமேட்டிக்கா இல்லாம மாநில வாரியாக அவர்கள் வந்து உச்சவரம்பை உயர்த்தி கொள்வதற்கு பிஜேபி என்ன சொல்ல போகிறது? நாங்கள் தான் வந்து ஓபிசி மக்களுக்கான பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா மோடி அவர்களே முன்னிலைப்படுத்துவார்கள். சுதந்திர இந்தியாவிலே இதுவரை ஒரு ஓபிசி பிரதமர் கூட வந்தது கிடையாது. இந்த நாட்டை 11 ஆண்டு காலமாக ஒரு ஓபிசி பிரதமர் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று வலதுசாரிகள் கூறுவார்கள், பாரதிய ஜனதாவினர் கூறுவார்கள். ஆனால் அவர்கள் கண்ணில் விபி சிங் அவர்களுக்கு தெரியாதா, தேவகவுடா தெரியாதா? இவைகள் எல்லாம் வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஓகே, இப்போ 10-11 ஆண்டுகள் வந்து ஓபிசி பிரதமர் இந்த நாட்டை வழிநடத்தி செல்கிறார். ஆனால் அந்த ஓபிசி பிரதமர் அந்த ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்தாரா? காங்கிரஸ் செய்த ஒரு பிழையை பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபாலோ செய்ய வேண்டும், மருத்துவ மேற்படிப்புக்கான மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை ஃபாலோ செய்ய வேண்டும் ஓபிசி 27%. ஆனால் அந்த ஓபிசி 27% வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட பிரதமர் வந்து ஃபாலோ செஞ்சாரா, அதை வந்து அமல்படுத்தினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ முழுக்க பாரதிய ஜனதா ஒரு அடையாள அரசியலுக்காக மட்டுமே ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி மக்களுக்காக இருக்கட்டும், அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவமோ அல்லது அவர்களுக்கு உண்டான சமூக நீதி சார்ந்த இடஒதுக்கீடான விவகாரங்களுக்கோ வந்து செவிசாய்க்காமல் மாறாக அடையாள அரசியலை மட்டும் முன்னிலைப்படுத்திவிட்டு இவர்களுக்கு நாங்கள் வந்து செய்து விட்டோம், ஜனாதிபதியாகவே நாங்கள் வந்து ஒரு பட்டியலினத்தை பெண்மணியை நாங்கள் வந்து வைத்து விட்டோம், பிரதமராக நாங்கள் ஓபிசியை நாங்கள் முன்மொழிந்து விட்டோம் என்று சொன்னால் போதுமானதா? அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டாமா? அமைச்சரவையில இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சமூக நீதி சார்ந்த அமைச்சரவை அப்படின்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 35-40% அமைச்சரவை எந்த சமூகத்தினர்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இருக்கிறார்கள். அதுதான் அடி நாதத்திலே கை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள்.
ராகுல் காந்தி அவர்கள் பிஜேபி செய்யக்கூடிய அந்த அவங்களுடைய வகுப்புவாத அரசியலுக்கு அடி நாளத்திலே கை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். என்ன அடினாதான் இவர்கள் அமைச்சரவையில் எத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. மேலும் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே முக்கியமா ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாரு. யாராவது இங்க இருக்கக்கூடிய யாராவது எத்தனை பேர் ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா, சமூக நீதி அடிப்படையில உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. யாரும் கை தூக்க முன் வரல, யாரும் சொல்ல முடியல. அப்ப ராகுல் காந்தி அவர்கள் கூறுகிறார், டெல்லியிலே மத்திய டெல்லியிலே கிட்டத்தட்ட 100 ஐஏஎஸ் அதிகாரிகள் செக்ரட்டரிஸ், அந்த துறை சார்ந்த செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க. அந்த 100 செக்ரட்டரிஸ்ல 97 பேர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர் கூறுகிறார் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், மீதி 3 மட்டுமே பிற சாதி சார்ந்தவர்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி 97 பேர் இந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்காத நம்மளால பார்க்க முடியுது. இதை அவர்கள் மாற்றத்துக்கு கொண்டு வருவார்களா, இதை ஒரு ரெவல்யூஷன் செய்வார்களா அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய கேள்வியாக இருக்கிறது. இதன் மூலமாக தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும். இதன் மூலமாகத்தான் அந்த மக்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். வெறும் அடையாள அரசியலால் மட்டுமல்ல, அலங்கார பதவிகளுக்கு மட்டும் தந்துவிட்டால் அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைத்து விடுமா அப்படிங்கிற கேள்வித்தான் அடிநாதத்திலே பிஜேபியினுடைய அடிநாதத்திலே கை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மற்றும் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எத்தனை சதவீதத்துல எல்லா சமூகத்திற்குமான இடங்கள் உள்ளதா? சமீபத்திலே கூட தமிழகத்துல மாண்புமிகு முன்னாள் நீதியரசர்கள் சந்துரு அவர்களாக இருக்கட்டும், ஹரி பரந்தாமன் அவர்களாக இருக்கட்டும், ஒரு சென்னை பிரஸ் கிளப்ல மீட்டிங்கே வச்சிருந்தாங்க. எது சம்பந்தமாக? உச்ச நீதிமன்றத்திலேயாக இருக்கட்டும், நாட்டில் உள்ள நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அங்க நீதிமன்றத்தினுடைய நியமனம் சம்பந்தமாக அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக கூறுகிறது. அதுல ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் சரிவர அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். அதன்படிதான் வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். ஆனால் அதற்கு நேர்முரணாக நியமனம் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. உச்ச நீதிமன்றத்திலே மொத்தம் 34 நீதி அரசர்களில் 34% ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதாக ஜட்ஜ் ஹரி பரந்தாமன் அவர்களும் சந்துரு அவர்களும் குறிப்பிட்டதை நம்மளால பார்க்க முடியுது. எனவே இதையும் கேள்விக்கு உட்படுத்துகிறார் ராகுல் காந்தி அவர்கள். நீதி அரசரோட நியமனத்துல என்ன பண்றீங்க? ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ்ல நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ரிசர்வேஷன் நீங்க மறுக்கிறீங்களே, ஓபிசி ரிசர்வேஷன் நீங்க மறுக்கிறீங்களேன்னு சொல்லி அதனால தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இதுவரை 10 ஆண்டுகள் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்காத மக்கள் மிகப்பெரிய ஒரு 100 சீட் அளவுக்கு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஓபிசி மக்களுடைய அந்த டிரான்ஸ்பார்மேஷன், அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னது, அதுக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று சொன்னது எல்லாம் மக்கள் மத்தியிலே எடுபட்டிருக்கிறது. ஓபிசி மக்களுடைய வாக்குகள் மொத்தமாக டிரான்ஸ்பர் ஆகியிருக்கிறது, ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் புள்ளி விவரத்தோடு நம்மளுக்கு விளக்கிறத பார்க்க முடிகிறது. ஆகையினால தமிழகமும் இந்த விவகாரத்தில் உச்சவரம்பை உயர்த்தும் விவகாரத்தில் ஒரு முன்மாதிரியாகவும் இருந்திருக்கிறது. தமிழக அரசினோட வாதமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எல்லாம் மத்திய அரசு தான் நடத்த வேண்டும், தமிழக அரசு நடத்துவது முடியாது. அப்படி நடத்தினாலும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது, சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் பீகாரை அவர்கள் முன்மாதிரியாக காட்டுகிறார்கள். பீகாரிலே இடைக்கால தடை விதித்தது, அது செல்லாது என்பதாக. சோ அப்போ இது மத்திய அரசு நிச்சயமாக எடுக்க வேண்டும். மத்திய அரசு ஏன் எடுக்கவில்லை? அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எதிர்கட்சிகளால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டே எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? கொரோனாவை காரணம் காட்டி எடுக்கவில்லை. அதன் ஒரு ஆண்டுக்கு பிறகாவது எடுத்திருக்க வேண்டுமே, ஏன் எடுக்கவில்லை என்கிற ஒரு தொடர் கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே காங்கிரஸ் கட்சி ஓபிசி மக்களுடைய, ஓபிசி மட்டுமல்லாது இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பழங்குடியின பட்டியலின மக்களுக்கான இருக்கட்டும், அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் பாரதிய ஜனதாவோ அதற்கு நேர்முரணாக ஒரு அடையாள அரசியலை மட்டும் கொடுத்துவிட்டு இவர்கள் எல்லாம் அணி திரள்வதற்கு
பகுப்பாத அரசியல் எடுக்கிறது. ஆகையினாலே எது மக்கள் மத்தியில எடுபடும்? நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்துட்டு வாங்க ஈ-தமிழ் நியூஸுக்கு. நன்றி, வணக்கம். நமது ஈ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.